10 வயதுல ஏஜ் அட்டன் பண்ணி அந்த குழந்தை தொடர்ந்து வந்து அந்த மாதவிடாய் காலங்களை எதை யூஸ் பண்றாங்க அப்படின்றது தெரியாம நம்ம தாய் தகப்பனே வந்து ஒரு விஷத்தை வந்து குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கும். பாருங்க ஃபர்ஸ்ட் 50 ml நல்லா பாருங்க, லைவ்ல தான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் 50 ml வாட்டர் அப்ளை பண்ணி சீக்கிரம் மரணிக்க கூடாது புற்றுநோய் வந்து அப்படின்ற ஒரு நோக்கத்துல இந்த சிப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 5 டெக்னாலஜி. இந்த வாட்டர் நான் குடிக்கிறது நல்லதா என்னோட உடலுக்கு? ஸோ இந்த சிப்பு சொன்னேன் இல்லைங்களா, சின்ன சிப்பு, பெருசு கூட நான் நாப்கின்ல பெருசு இருக்கும். அப்போ உங்களுக்கு எவ்வளோ ஆனியன் கவுண்ட் இருக்கும். இந்த ஆனியன் கவுண்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு கெட்ட பாக்டீரியாவை டிசால்வ் பண்ண முடியுது. பாருங்க இதுல போடுறேன். இந்த 100 ml வாட்டர் எங்க போச்சு? அதுல வந்து பார்த்தோம் சிலிக்கான் ஜெல் இருந்தது. இதுல பாருங்களேன், இந்த ஜெல்ல பார்க்கணும், பேப்பரோ இதுல வச்சாலும் எரியாது, இந்த சிப்ல வச்சா எரியும்னு சொல்றேன். நல்லா பாருங்க, அந்த பிளாக் இருக்கு இல்லைங்களா, அந்த பிளாக்ல தான் உங்களுக்கு டெக்னாலஜிலாம் ஸ்டோர் ஆயிருக்கும். Oh my god. எல்லோருக்கும் வணக்கங்க. என்னோட பேர் ராம்குமார். நான் ஒரு வழக்கறிஞர் மற்றும் சமூக ஆர்வலர். 15 வருஷத்துக்கு முன்னாடி வழக்கறிஞர் படிப்பு படிச்சுட்டு 3 வருஷம் வழக்கறிஞர் தொழில் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தாய் படுற கஷ்டத்தை உணர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் வந்து மாதவிடாய் காலங்களில் பெண் குழந்தைகள் 11 வயதுலேருந்து 50 வயது வரை தாய்மார்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ இதை பேசுறதுக்கு ஆளே இல்லாமல் இருக்கிறத நான் உணர்ந்தேங்க. ஏன்னா என்னோட மதர் வந்து இன்ஸ்பெக்டர், போலீஸ் இன்ஸ்பெக்டர். ஸோ அவங்க அந்த யூனிஃபார்மில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு பெண்மணியும் ஒவ்வொரு துறையில் வந்து வேலை பார்க்குறாங்க. இன்னும் நீங்கள் 6th படிக்கும்போது 5th படிக்கும்போது ஸோ அந்த குழந்தை எவ்வளோ கஷ்டப்படுவாங்க ஒவ்வொரு தகப்பனுக்கும் தெரியணும், ஒவ்வொரு அண்ணனுக்கும் தெரியணும், ஒவ்வொரு தாய்க்கும் தெரியணும். ஸோ இந்த வீடியோ வந்து பெண்களுக்கான வீடியோ மட்டும் இல்லைங்க, ஸோ ஒவ்வொரு ஆண்மகனுக்கான வீடியோ. ஏன்னா அவங்க மாதந்தோறும் பயன்படுத்துகிற சாதாரண நாப்கின்ல எவ்வளோ பெரிய விஷம் ஸ்டோர் பண்ணியிருக்குன்னு உங்களுக்கு தெரியுங்களா? இப்போ சமீப காலோட பேரம் பேத்திட்டு வயசுல கொஞ்சம் விளையாடுற வயசுல வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த அவல நிலை ஏன் இப்போ நடக்கணும்? ஸோ இதை சிந்திச்சது உண்டு. அந்த குழந்தை வந்து 10 வயதுல ஏஜ் அட்டன் பண்ணி அந்த குழந்தை தொடர்ந்து வந்து அந்த மாதவிடாய் காலங்களை எதை யூஸ் பண்றாங்க அப்படின்றது தெரியாம நம்ம தாய் தகப்பனே வந்து ஒரு விஷத்தை வந்து குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கும். அதே மாதிரி இது நமக்கு தெரியாமையே நம்ம குழந்தையை கர்ப்பப்பைக்கு அருகாமையில மாதம் மாதம் கொடுக்கிற நாப்கின் வந்து அந்த கர்ப்பப்பை வாய் மூலியமாக வந்து பாத்தீங்கன்னா உடல் முழுவதும் விஷம் பரவிக்கிட்டதுன்னு எவ்வளவு பேருக்கு உங்களுக்கு தெரியும்? ஸோ இதை வந்து தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு பதிவை அதுவும் மாற்று வழியோட பார்க்கலாம். என்ன அந்த சாதாரண நாப்கின்குள்ள எப்படி ஒரு கொடுமையான விஷம் இருக்கிறது அப்படின்றத பார்ப்போம். மாற்று வழிக்கு என்ன கொடுக்கலாம் என்பதை நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மூளைக்கு புற்றீசல் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ், கருத்தரித்தல் மையம், இஎம்ஐ கட்டி கூட நீங்க வந்து பணத்தை கட்டுங்க, நாங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்றாங்க. ஸோ இந்த அவல நிலை ஏன் வரணும்? சினைப்பையில வந்து கருமுட்டை உருவாகவே முடியாது. அந்த அளவுக்கு அதுல கெமிக்கல்ஸ் இருக்கு, அதை பார்க்கலாம். அதே இது தொடர்ந்து அந்த குழந்தை 15 வருஷம் 10ல இருந்து ஒரு 35 வரை யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை இழப்பு. அப்போ 35 வயசுலயே இப்ப வந்து கர்ப்பப்பையை வெட்டி எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா? அந்த கர்ப்பப்பை எவ்வளவு மோசமாயிட்டு இருக்கு, எவ்வளவு அழுகி வெட்டி எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத இந்த விழிப்புணர்வுல நம்ம பார்க்க போறோம். அதே இது ஒரு 25 வருஷம் உங்களோட மனைவி வந்து தொடர்ந்து அந்த நாப்கினை பயன்படுத்தினா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், மார்பகத்துல புற்றுநோய், நுரையீரல்ல புற்றுநோய், கல்லீரல்ல புற்றுநோய், இப்படின்னு அடிக்கிட்டே போலாம். சினை முட்டையில புற்றுநோய். ஏன் இவ்வளவு புற்றுநோய் தாக்கணும்? காரணம் அதுக்குள்ள உள்ள கெமிக்கல் உங்களுக்கு கர்ப்பப்பை வாய் முழுவதும் உடல் முழுவதும் எல்லா உறுப்புகளையும் போயிடுது. டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு நோய். அது என்ன நோய்னு தெரியுங்களா? திடீர் மரணத்தை உருவாக்கும் ஒரு நோய். இப்ப நான் காமிக்க போற இந்த மார்க்கெட்ல இருக்க XYZ நாப்கின் வந்து பாத்தீங்கன்னா டயாக்சின்ற ஒரு வேதிப்பொருள், கொடுமையான வேதிப்பொருள். இது கொஞ்சம் கொஞ்சமா உடல் ஃபுல்லா ரத்தத்தோட கலந்து வந்து பாத்தீங்கன்னா விரைவில் வந்து புற்றுநோய் வந்து மரணிக்கிறாங்க. தயவு செய்து இது வந்து மற்ற வீடியோக்கள் மாதிரி கிடையாது, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ மார்க்கெட்ல இருக்க XYZ நாப்கின் ஒரு பிராண்ட் எடுத்து ரெகுலர் பிளேட்ல ஸ்டிக் பண்றோம். ஓகேங்களா? சோ இதுல வந்து இதுலயும் ஃபர்ஸ்ட் லேயர் பாருங்க, இது வந்து ஹெவி பிளாஸ்டிக் ரப்பர். சோ இதத்தான் இவ்வளவு நாள் வந்து பெண் குழந்தைகளும் பெண்களும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த கிரீன் கலர் பிளேட்ல நம்ம மாற்று வழிக்கு உண்டான நம்ம பிராண்டை இதில் ஸ்டிக் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாப்கின்ல இந்த மார்க்கெட்டில் கிடைக்கிற நாப்கின்ஸ் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்அப்பில் பாருங்களேன். ஸோ அவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும். காரணம் இது ரப்பர், இது பிளாஸ்டிக், அதை இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதே இது நான் மாற்று வழிக்கு உண்டான நாப்கின் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் டச் பண்ணி பார்த்தாலே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். காரணம் இது டாக்டர்கள் வந்து அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்துவாங்க. ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள பயன்படுத்தினா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி காட்டன். ஸோ அதை தான் ஃபர்ஸ்ட் லேயரில் ஸ்டிக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் லேயரில் இப்படி ஸ்டிக் பண்ணதுனால தான் உங்களுக்கு ஸ்கின்ல டச் ஆகி இச்சிங் இரிட்டேஷன் ப்ராப்ளம் வரும். அது எப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்குள்ள எந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஈரத்தை உறிஞ்சிருக்காக வச்சிருக்காங்க, இதுக்குள்ள எந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். வாட்டர் எடுத்துக்கிறேன், நார்மல் வாட்டர்.
நான் ஒரு 60 ml சிரிஞ்ச் எடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் 50 ml அடுத்த 50 ml டோட்டல் 100 ml வாட்டர் எடுத்து ரெண்டுலயுமே 100 ml அப்ளை பண்ண போறேன். ஏன் 100 ml வாட்டர் எடுக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா பிளட்டோட டென்சிட்டியோட வாட்டரோட டென்சிட்டி ரொம்ப லோ. 100 ml வாட்டர் ஈக்குவல் டு 30 to 35 ml பிளட். ஸோ பிளட்டோட டென்சிட்டி அதிகமாக இருக்கும் இல்லைங்களா, வாட்டரோட டென்சிட்டி கம்மியா இருக்கிறதுனால 100 ml வாட்டர் எடுத்துருக்கிறேன். ஸோ இது ஈக்குவல் டு 35 ml பிளட்டுங்க. ஸோ இதில் பாருங்க ஃபர்ஸ்ட் 50 ml நல்லா பாருங்க, லைவ்ல தான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் 50 ml வாட்டர் அப்ளை பண்றேன் பாருங்க. இந்த பிளாஸ்டிக் ரப்பர் இது ஈரத்தை உறிஞ்சுமா? நார்மலா நிச்சயமா உறிஞ்சாது. பிளாஸ்டிக் எங்கேயாவது ஈரத்தை உறிஞ்சுமா? பாருங்க ஃபர்ஸ்ட் 50 ml இது தாங்கல, பிளேட்ல ஃப்ளோட் ஆகுறது உங்களால பார்க்க முடியும். ஸோ another 50 ml உங்க கண்ணு முன்னாடி தான் இருக்கிறேன் பாருங்க. another 50 ml. ஸோ another 50 ml அப்ளை பண்றேன் பாருங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு அப்சர்வேஷன் இல்லவே இல்லை. ஆனால் விளம்பரத்தில் என்ன சொல்லுவாங்க, ஆடலாம், ஓடலாம், பறக்கலாம், தாவலாம், கொஞ்சம் கூட ஈரப்பதமே இருக்காது. அந்த 30 seconds விளம்பரத்தை பார்த்து தான் நீங்கள் வாங்கி ஏமாறுறீங்க. பெண்களுக்கு நோய் அதிகமாக நோய் வருது. ஸோ அதே மாதிரி மாற்று வழிக்குண்டான நாப்கின்லையும் 100 ml வாட்டர் அப்ளை பண்ணுறேன் பாருங்க. ஸோ நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் 50 ml எடுத்துருக்கிறேன். 50 ml எடுத்து மாற்று வழிக்கு உண்டான நாப்கின் அப்ளை பண்றேன். ஸோ இந்த பிளேட்டை நான் இப்படி வச்சேன்னா வாட்டர்லாம் கீழே விழுந்துடும். ஸோ இதை பாருங்க, நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் 50 ml நல்லா பாருங்க ஃபர்ஸ்ட் 50 ml another 50 ml எடுக்கிறேன். ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட் அதை அப்சர்வ் பண்றதுக்கு காரணம் அதில் பிளாஸ்டிக் கிடையாது. நல்லா பாருங்க, another 50 ml. இந்த ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ஸ்ல எவ்வளோ நல்லா அப்சர்வ் பண்ணுது பாத்தீங்களா? ஸோ 100 ml எங்க போச்சு, இதுல 100 ml எங்க போச்சு? இதை நான் இப்படி கவுத்த முடியும். நல்லா பாருங்க, ரெண்டுலையுமே ஆக்சுவலா என்னோட வெயிட் எபோவ் 80 தான் இருக்கும். எபோவ் 80 தான் இருக்கும். எவ்வளோ ப்ரெஸ் பண்ணியும் பாருங்களேன். ஸோ இதில் வாட்டர் அப்படியே தான் இருக்கும். இதில் ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் உங்களுக்கு வாட்டர் காணாமல் போயிடுச்சு. ஸோ இதுக்குள்ளே என்ன விஷயம் இருக்குது அப்படின்றத பார்த்துலாம். ஏன் இதில் 100 ml வாட்டர் விட்டு கொஞ்சம் கூட ஈரப்பதமே இல்லாமல் அந்த ஈரத்தடம் கூட தெரியாமல் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். மார்க்கெட் நாப்கின்ல என்ன ஃபர்ஸ்ட் லேயர் இருக்குன்றதை பார்த்துலாம். இவ்வளோ நாள் இதை நீங்கள் பிரித்து பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன் குழந்தைங்களுக்கும் பெண்களுக்கும் இச்சிங், இரிட்டேஷன், தடிப்பு, அரிப்பு, கொப்பளம், ஸோ இந்த மாதிரி விஷயம் வருது. குழந்தை நான் காலேஜுக்கு போக மாட்டேன், ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அடம்பிடிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத இந்த ஃபர்ஸ்ட் லேயர்லேருந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம். நல்லா பாருங்க, ரப்பருங்க பாலியத்திலின் பாலிப்ரோபிலின் மூலமா தயாரிக்கப்படுற ஒரு பொருள். ஸோ இது எவ்வளோ தூரத்துக்கு காயப்படுத்தும், ஸ்கின்னை காயப்படுத்தும். நல்லா பாருங்க. ஸோ இது ஈரத்தை உறிஞ்சுமா? நிச்சயமா உறிஞ்சே விடாது. ஸோ இது குழந்தை இதை ஸ்கின்ல பட்டு நடக்கும் பொழுது 2 தொடப்பக்கமும் அறுத்துடும். தொடப்பகுதி ஃபுல்லாக கருமையாயிரும். ஸோ இது இன்னும் உங்களுக்கு ஹீட்டை நல்லா ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். உடம்புல ரொம்ப ஹீட்டை ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். பிளாஸ்டிக் சும்மாவே கெடுது, மண்ணுக்கே கெடுதி. அப்போ கர்ப்பப்பைக்கு எவ்வளோ கெடுதியா இருக்கும். அப்படியே கர்ப்பப்பை உஷ்ணமாகி கட்டிகள், சின்ன சின்ன கட்டிகளாக வரும். நீங்க பிசிஓடி சொல்றீங்க பாத்தீங்களா? பிசிஓடி கட்டின்னு என்னன்னு தெரியுங்களா? சின்ன சின்ன கட்டி நீர்க்குமிழி மாதிரி இருக்கும். அது உருவாகிறதுக்கான கர்ப்பப்பை உஷ்ணமாகி இதை தொடர்ந்து 5 நாள் குழந்தைங்க பயன்படுத்தும் பொழுது பாத்தீங்கன்னா ஆங்காங்கே பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை உஷ்ணமாய் கட்டிகளா மாற ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் பிசிஓடி கட்டிகள். ஃபர்ஸ்ட் லேயர்ல இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இதனால இச்சிங், இரிட்டேஷன் எல்லாம் வர்றது, காயங்கள் வர்றதுக்கான காரணம் ஒரு சைக்கிள் முடிஞ்சிடும், அந்த புண்ணு ஆறிட்டு இருக்கும். அடுத்த சைக்கிள் 28 daysல வந்துடும். அடுத்த செகண்ட் லேயர்ல பாருங்களேன், ஒரு அழகா டிராயிங் இருக்குதுங்களா? ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா இதுல தான் பெர்ஃப்யூம் ஆட் பண்ணுவாங்க. ஏன் பெர்ஃப்யூம் ஆட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லா பாக்கெட்ஸ்லயும் நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க வாங்கும்பொழுது அந்த சென்ட் ஸ்மெல் தான் வரும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஃபுல்லா குளோரின் ப்ளீச்சிங் பண்ணப்பட்ட பொருட்கள். இது பேப்பர் பாத்தீங்கன்னா, ஒரு நியூஸ் பேப்பரை எடுக்கணும் அப்படின்னா அந்த நியூஸ் பேப்பர்ல இருக்க பிரிண்ட் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னா குளோரின் ப்ளீச்சிங் போட்டா தான் அது ஒயிட்டா மாறும். அப்போ ஒயிட்டா மாறும் பொழுது உங்களுக்கு ஈரம் பட்டு உங்களுக்கு குளோரின் ஸ்மெல் வந்ததுன்னா நீங்க இந்த பொருளை வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்க. அப்போ இதுல என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெர்ஃப்யூம் ஆட் பண்ணிடுறாங்க. பெர்ஃப்யூம் ஆட் பண்ணி இதுல பாருங்களேன், நல்லா பாருங்க. ஸோ இந்த பெர்ஃப்யூம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கர்ப்பப்பையை சுற்றி ஃபார்ம் ஆயிருது. இதனால தான் பார்த்தீங்கன்னா அலர்ஜி வரும். இப்போ நார்மலாக இப்போ சென்ட் இருக்கு, பெர்ஃப்யூம் இருக்கு, நம்ம ஸ்கின்ல அடிக்க மாட்டோம், நம்மளோட ட்ரெஸ்ஸில் தான் அடிப்போம். இது ஸ்கின்ல படும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு கர்ப்பப்பையை ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிடும். ஃபார்ம் ஆகி சினை முட்டை சுத்தமாக உருவாக முடியாது. ஸோ குழந்தையின்மைக்கு காரணம் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு உடலையே அழிச்சு உங்களுக்கு வயிற்று வலி அதிகப்படியான இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம் இந்த பெர்ஃப்யூம் தான். ஸோ தலைவலி அதிகமாக வரும், துர்நாற்றம் அதிகமாக வரும். நீங்க நினைக்கிற அந்த பெர்ஃப்யூம் எதுக்காக
ஆட் பண்ணுறாங்க, கெட்ட ரத்த ஸ்மெல் வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஆட் பண்ணுறாங்கன்னு நினைக்கலாம். நிச்சயமா இல்லை சகோதர சகோதரிகளே. இப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணுறீங்க, இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு எத்தனை பேருக்கு துர்நாற்றம் இல்லாமல் இருக்கு? அவ்வளோ துர்நாற்றம் வருது. ஏன்னா அந்த பெர்ஃப்யூமும் அந்த கெட்ட பிளட்டும் ரொம்ப மிக்ஸ் ஆகி அவ்வளோ தூரத்துக்கு துர்நாற்றம் வந்து தலைவலியே வந்துடும். ஸோ அந்த நம்ம வாங்குறோம் அப்படின்றத யோசிச்சு வாங்குங்க. அடுத்து தேர்ட் லேயர். ஃபர்ஸ்ட் 2 லேயர்ஸ் பார்த்துட்டு அடுத்து தேர்ட் லேயர். இதில் வந்து பாருங்களேன், பன்னு மாதிரி இருக்குது. இதை நீங்கள் காட்டன்னு சொல்ல முடியுமா? இது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு அதாவது ஹாஸ்பிட்டலில் ஒதுக்கப்படுற பஞ்சு, நோயாளி பல வருஷங்கள் போயிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுடுகாட்டில் பார்த்தீங்கன்னா இடுகாட்டில் நிறைய தலகாணியை பெக்கர்ஸ் வந்து பிறக்கிட்டு இருப்பாங்க. பிறக்கி அதை வந்து ரீசைக்கிளுக்காக அதை சேல்ஸ் பண்ணுவாங்க. அப்போது அந்த தலையணை பஞ்சில் உள்ள அழுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு தனியாக ஃபேக்ட்ரியே நிறைய இருக்குது. அப்போ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இவ்வளோ பஞ்சுகள், கழிவுகள், கட்டைகள், குப்பைகள் எல்லாம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொதிகளெல்லாம் நல்லா கொதிக்க வச்சு நிறைய ரசாயனங்கள், கெமிக்கல், வேதிப்பொருள் நிறைய ஆட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அதை நல்ல பியூர் ஒயிட்டாக மாற்றுவாங்க. ஒயிட்டாக மாற்றி இவ்வளோ ஒரு லேயராக கிடைக்கும். இவ்வளோ தின்னா உங்களுக்கு இவ்வளவு லேயரா கிடைக்கும். இந்த லேயர்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா பாருங்க, இந்த லேயர்ல சிலிக்கான் ஜெல் ஸ்டோர் பண்றாங்க. நிறைய நீங்க ஷூ வாங்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் வாங்கும்போது பாத்தீங்கன்னா சின்ன பாக்கெட் போட்டிருப்பாங்க. ஸோ டூ நாட் டச், டூ நாட் ஈட்னு போட்டிருப்பாங்க. ஸோ சிலிக்கான் ஜெல் இதுல ஏன் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஈரத்தை வந்து இழுத்து வச்சுக்குமே தவிர அதை வந்து ட்ரை பண்ணாது. இது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாம் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து உடுமையான விஷம். உங்களுக்கு அமெரிக்க ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்லிட்டாங்க, இதை பயன்படுத்தாதீங்க, இது வந்து உங்களுக்கு புற்றுநோயை வர வச்சு டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம், திடீர்னு மரணத்தை உண்டு பண்ற ஒரு நோய் வந்துடும் அப்படின்னு உங்களுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. நீங்க நெட்ல செக் பண்ணி பாருங்க, எல்லாமே நெட்ல இருக்கு. ஆனா இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு இவ்வளவு ஒரு விஷயமும் இந்த ஈரம் உட்காரும் பொழுது, நடக்கும் பொழுதும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாடி ஃபுல்லா போய் 7 முதல் 11 வருஷம் இது உடல்லே தங்கி இருக்கும். அது எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னா, இவ்வளவு பிளாஸ்டிக்ஸ், இவ்வளவு கெமிக்கல்ஸ் எல்லாம் உங்களுக்கு டயாக்சினா கன்வெர்ட் ஆகி இது உடல்ல புகுந்துரும். உடல்ல புகுந்துச்சுன்னா 7 முதல் 11 வருஷம் உடல்ல தங்கி தான் எல்லா உள்ளுறுப்புகளையும் டேமேஜ் பண்ணிட்டு தான் வெளியில வரும். உங்களுக்கு கெட்ட செல்களான கேன்சர் செல் எல்லாம் உருவாக்கிட்டு தான் இது வெளியில வரும். ஸோ 11 வருஷம் ரொம்ப வீரியம் மிகுந்த கெமிக்கல். ஸோ இதைத்தான் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் மாதந்தோறும் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஒரு விஷயத்தினாலதான் அந்த சினை முட்டை பையில புற்றுநோய், நுரையீரல புற்றுநோய், மார்பக புற்றுநோய், முட்டையில கட்டிகள், கருக்குழாயில கட்டிகள், அந்த ரோமம் அதிகமாக வளரும், ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகுது. இந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஹார்மோனை சுத்தமா இம்பேலன்ஸ் பண்ணி விட்டுரும், பேலன்ஸே பண்ண விடாது. ஏன்னா ரொம்ப தாறுமாறா ஆகிடும். ஏன்னா கர்ப்பப்பை பக்கத்துல தான் உங்களுக்கு அட்ரினல், இதெல்லாம் அட்ரினல் சுரப்பி, இதெல்லாம் கிளான்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த சுரப்பி எல்லாமே ரொம்ப ட்ரை பண்ணிடும். எடுத்தோடனே என்ன டெஸ்ட் எடுக்க சொல்றாங்க? ஹார்மோன் டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க, குழந்தை இல்லையா, தைராய்டு இல்லையா, ஹார்மோன் டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க அப்படின்றாங்க. காரணம், ஹார்மோனை இம்பேலன்ஸ் பண்ற விஷயம் மாதந்தோறும் இது நடந்துகிட்டு இருந்தா அந்த குழந்தை பயன்படுத்தும் பொழுது அந்த கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட எல்லா விதமான நோய்கள் வந்து குழந்தைய அட்டாக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அது தெரியாம நம்ம குழந்தைங்களோட பெண்களுடைய லைஃப் வந்து அவ்வளவு தூரத்துக்கு ஸ்பாயில் ஆயிட்டு இருக்கு. காரணம் இதுல உள்ள பயங்கரமான கெமிக்கல்ஸ். அடுத்து 4th லேயரை பார்க்கலாம். நல்லா பாருங்க, இவ்வளவு பலூன் மாதிரி இருக்கு. இவ்வளவு ஹெவியான பிளாஸ்டிக் ஏன் கொடுக்கணும்? என்னைக்காவது நீங்க சிந்திச்சதுண்டா இவ்வளவு ஹெவியான பிளாஸ்டிக் ஏன் கொடுக்கணும்? ஏன்னா இவ்வளவு இது வந்து இந்த ஈரம் வந்து பேண்டிஸ்க்கு வந்துடக்கூடாது. பேண்டிஸ்க்கு வந்தால் யாராவது வாங்குவாங்களா ப்ராடக்ட்? நிச்சயமா வந்து வாங்க மாட்டாங்க. ஸோ இப்படி ஒரு அடைச்சி வச்சு நீங்கள் கர்ப்பப்பையை ஒரு பிளாஸ்டிக் பையில சுற்றி ஒரு 5 நாள், வருஷத்துக்கு 60 நாள், மாசத்துக்கு 5 நாள், வருஷத்துக்கு 60 நாள், தன்னோட வாழ்நாளில் ஒரு பெண் 2500 நாட்கள் பயன்படுத்துறாங்க. அப்போ கர்ப்பப்பையை இப்போ நான் இந்த பிளாஸ்டிக்ல சுற்றி வச்சேன்னா அந்த கர்ப்பப்பை என்ன ஆகும்? ஸோ இப்படி நீங்கள் பயன்படுத்துறதுனால தான் கர்ப்பப்பை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சுருங்கிடும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை தெரிவிக்க உங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க, உங்களுக்கு கர்ப்பப்பை சுருங்கிருச்சு அப்படின்வாங்க. ஏன்னா காற்றோட்டம் இல்லாமல் நீங்க கர்ப்பப்பையை இது பண்ணி வச்சிருக்கீங்க. அப்போ நீங்க இப்ப நார்மலா வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் இருக்கு, ஒரு 5 hours தொடர்ந்து என்னோட தலையை வந்து பிளாஸ்டிக் பையில கட்டி வச்சீங்கன்னா நம்ம இறந்துருவோம். ஸோ அந்த மாதிரி தான் நீங்க கர்ப்பப்பையை ஒரு பிளாஸ்டிக்ல போட்டு கட்டி வைக்கிறீங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து போறதுக்கு இவ்வளவு விஷயங்கள் இப்ப பாத்தீங்க இல்லையா? இந்த பிளாஸ்டிக்னால வர்ற அந்த சூடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக்ரன்ஸ், இந்த கெமிக்கல், அப்புறம் இதுல உள்ள அந்த கொடுமையான அந்த டயாக்சின்ற ஒரு வேதிப்பொருள் கன்வெர்ட் ஆகலாம். ஸோ இவ்வளவு விஷயம் எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 3 இன்ச் பக்கத்துல இருக்க கர்ப்பப்பைக்குள்ள, கர்ப்பப்பை வாய் மூலமா உடல்ல நுழைஞ்சு, வெளியில போறதுக்கு இடம் இல்லாம உடல்ல நுழைஞ்சு உள்ள போகுது. அதனாலதான் தொடர்ந்து 10 முதல் 15 வருஷம் யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு உங்க கர்ப்பப்பை டேமேஜ் ஆகுது. டாக்டர் சொல்லுவாங்க இல்லைங்களா, உங்க யூட்ரஸ் எடுத்துருங்கம்மா, உங்களுக்கு அதிகமான ரத்தப்போக்கு ஆகுது அப்படின்றாங்க இல்லையா? கர்ப்பப்பை ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கர்ப்பப்பை ஹார்ட் ஆயிரும், அழுகிடுங்க. இந்த கெமிக்கல்னால அழுகி போயிடும். அழுகிறதுனாலதான் அவங்க டாக்டர் வந்து ஓப்பனா அவங்க கிட்ட சொல்ல மாட்டாங்க, அம்மா கர்ப்பப்பை டேமேஜ் தான் சொல்லுவாங்க, ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. ஸோ இப்படி அழுகி போன கர்ப்பப்பையை வெட்டி எடுத்துட்டு இருக்கீங்க. நம்ம மாற்று வழி கொடுத்தோம் இல்லையா, இதுலயும் 100 ml வாட்டர் விட்டோம். ஸோ இந்த 100 ml வாட்டர் எங்க போயிருக்கு? ஸோ இதுக்குள்ள என்ன விஷயம் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா, என்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் அதில் பார்த்துருப்பீங்க, அது பிரிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கிழிஞ்சுதான் வந்திருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு சூப்பராக வருது பார்த்தீங்களா? காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூர் சர்ஜிக்கல் காட்டன்.
ஸோ இதில் நல்லா பாருங்கள், அப்படியே காற்றுக்கு பறக்குது பாருங்கள். அந்த வாட்டர் விட்ட தடமே தெரில, அந்த காட்டன் தான் உங்களுக்கு தெரியுது. டாக்டர்கள் யூஸ் பண்ணுற சர்ஜிக்கல் காட்டன், முதல் தர காட்டன் சொல்லுவாங்க. ஸோ இது ஸ்கின்ல டச் ஆகும்போது அவ்வளோ சாஃப்ட்னஸை கொடுக்கும். அது உங்களுக்கு பிளாஸ்டிக் ஸ்கின்ல டச் ஆகும்போது எவ்வளோ ஹார்ட்னஸை கொடுக்கும், ரொம்ப காயங்களை உண்டு பண்ணும். ஸோ இது வந்து அவ்வளோ சாஃப்ட்னஸ் கொடுத்ததுனால அவங்களுக்கு இச்சிங் இருக்காது, இரிட்டேஷன் இருக்காது, தடிப்பு வராது, அரிப்பு வராது, கொப்பளம் வராது, காயங்கள் வராது. அவ்வளோ தூரத்துக்கு ஸ்மூத்தாக அவங்களோட நாட்களை வந்து ரன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர். இந்த செகண்ட் லேயருங்க ரொம்ப ஒரு அற்புதமான லேயருங்க. இந்த மார்க்கெட் நாப்கின்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. இது வந்து ஜெர்மன் டாக்டர்கள், ஆராய்ச்சியாளர்கள், ஒரு 8 ஆராய்ச்சியாளர்கள் சேர்ந்து கண்டுபிடிக்கப்பட்டது. பெண்களோட கர்ப்பப்பை வந்து ரொம்ப புனிதமானது, அந்த கர்ப்பப்பைக்கு எந்த டேமேஜ் வரக்கூடாது, பெண்கள் வந்து சீக்கிரம் மரணிக்கக்கூடாது புற்றுநோய் வந்து அப்படின்ற ஒரு நோக்கத்துல இந்த சிப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 5 டெக்னாலஜி ஸ்டோர் பண்ணிருக்காங்க. இதுல எப்படி டெக்னாலஜி ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நானோன்றது ஒரு அழகான அறிவியல் தொழில்நுட்பம். அந்த நானோ டெக்னாலஜி மூலமா இதுல ஸ்டோர் பண்ணிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் கிடையாது, இதை கிளிக்கக்கூடிய ஒரு காட்டன் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த லைன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுல தான் உங்களுக்கு டெக்னாலஜி எல்லாம் ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் டெக்னாலஜி என்னன்னா ஆனியான். ஆனியான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சயின்ஸ்ல படிச்சிருப்போம், ஆனோட் கேத்தோட் படிச்சிருப்போம். ஆனியான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கெட்ட பாக்டீரியாலாம் எலிமினேட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு சென்ட்ரல் அந்த பேட் பிளட் வரும். இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடல்ல இருக்கும் பொழுது வந்து நல்ல ரத்தம், வெளியில வந்ததும் பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ்ல வந்து கெட்ட ரத்தமா மாறிடுது. ஒரு துளி ரத்தத்தில் 107 பாக்டீரியாஸ் வந்து உருவாகுது. ஸோ இப்படிப்பட்ட நாப்கின் நம்ம மார்க்கெட்ல இருக்க நாப்கின் வந்து 2 ஹவர்ஸ் மேலே யாரும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அந்த 5 ஹவர்ஸ் சேஞ்ச் பண்றதுனால தான் அந்த 107 பாக்டீரியா மல்டிப்ளை பாடிக்குள்ள தான் போய் அவங்களுக்கு வந்து வெள்ளை அணுக்கள், சிகப்பணுக்கள் வந்து பாதிப்படைய செய்யுது. ஸோ இதுல உள்ளது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆனியான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெட்ட பாக்டீரியாஸ் ஃபுல்லாக எலிமினேட் பண்ணிடும் ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ஸ்ல. அதை உங்களுக்கு இந்த லாஸ்ட் டெமோல காமிக்கிறது எப்படி எலிமினேட் பண்ணுது அப்படின்ட்டு. அடுத்து ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபார் இன்ஃப்ராரெட். இப்போ வந்து எப்படி தாவரத்துக்கு வந்து ஃபார் இன்ஃப்ராரெட் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, சூரிய ஒளிக்கதிரில் கிடைக்கிற அகச்சிவப்பு கதிர்கள், புற ஊதா கதிர்கள் டேமேஜ், அகச்சிவப்பு கதிர்கள் வந்து ரொம்ப நல்லது மனிதனுக்கு. அப்போ ஒரு தாவரத்துக்கு வந்து எப்படி சூரிய ஒளிக்கதிர்கள் தேவையோ, அது சூரிய ஒளிக்கதிர்கள் இருந்தால் தான் பூக்க முடியும், மலர முடியும், கனிகள் கொடுக்க முடியும். அதே மாதிரி தான் கர்ப்பப்பை இருக்கிறதுனால அந்த நாட்கள்ல வந்து நிறைய அவங்களுக்கு லாஸ் பண்றாங்க. லாஸ் பண்றதுனால எனர்ஜி லாஸ் ஆகும். அந்த டயத்துல வந்து பிளட் லாஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஆக்சிஜன் வந்து தடைபடும். எப்பயுமே பிளட் லாஸ் ஆனது ஆக்சிஜன் வந்து தடைபடும், அவங்களுக்கு மூல அளவு கூட பாதிப்படைறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த நேரத்தில் வந்து ஃபார் இன்ஃப்ராரெட் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சமமான காற்றோட்டத்தை வந்து காற்று உட்புகும் தன்மை கூடிய இந்த நாப்கின் மூலமாக உங்களுக்கு காற்றோட்டம் எப்பயும் கிடைச்சிக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பீரியட் டேஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்காது. அந்த குழந்தை உங்ககிட்ட சொல்லும். ஸோ காரணம் இதில் உள்ள ஃபார் இன்ஃப்ராரெட் உங்களுக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு அந்த காற்றோட்டத்தை கிடைக்க வச்சு, அந்த கிளான்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, சுரப்பிகள், அட்ரினல் சுரப்பி, எல்லா பிட்யூட்டரி கிளாண்ட் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு கரெக்டாக இயங்க வைக்கும். அதற்கு காரணம் அந்த ஃபார் இன்ஃப்ராரெட் தான். அடுத்து மேக்னெட்டிக் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிறோம், நடமாட முடியுதுன்னா மேக்னெட்டிக்னால தான், அந்த காந்த சக்தி இருக்கிறதுனால தான். அப்படியே இந்த நாப்கின்ல இதை வைக்கணும், அந்த மேக்னெட்டிக் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்போ ரொம்ப பாடி வீக்காக இருக்கும். அந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த மேக்னெட்டிக் இருக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலேங்க எங்ககிட்ட நிறைய குழந்தைங்களும் சகோதரிகளும் சொன்ன விஷயம் இதுதான். இதை யூஸ் பண்ணும்பொழுது ஒரு மெடிடேஷன் ஃபீல் கிடைக்குது. அந்த நாட்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்படுவோம், இதில் அப்படி என்னன்னா இருக்கு அப்படின்றது மாதிரி கேட்குறாங்க. உங்களுக்கு காரணம் அந்த மேக்னெட்டிக் வந்து நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுக்குது. நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா நானோ டெக்னாலஜி. நானோ ஒரு அழகான அறிவியல் தொழில்நுட்பம். அடுத்து ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா வின்னிங் டெக்னாலஜி. அப்புறம் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபின் டெக்னாலஜி ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. கிராஃபின் டெக்னாலஜி என்னன்னா, உங்களுக்கு பெயின் இருக்கு இல்லைங்களா, மூட்டு வலி, முதுகு வலி, ஏன்னா அந்த டேஸில் வந்து அந்த வலிகள் வரும், அந்த வலியெல்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு எடுத்து போடுது. காரணம் அந்த கிராஃபின் கார்பனில் பிரித்தெடுக்கப்படுற ஒரு நூலிலை போன்றது தான் அந்த கிராஃபின். அந்த கிராஃபின் இருக்கிறதுனால தான் உங்களால் பெயின் ஃபீல் பண்ணவே முடியாது. இது வந்து ஒரு வலி இல்லாத உங்களுக்கு மாதவிடாயை தான் கொண்டு போகும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான டெக்னாலஜி அந்த 5 விஷயத்திலையும் ஸ்டோர் பண்ணுறாங்க. இப்போ எப்படி வந்து இதுல ஸ்டோர் பண்ணிருக்கிறதுனால நமக்கு வந்து பெயின், அதாவது பாடியில யூட்ரஸ்ல வர கிராம்ப்ஸ் குறையும்னு சொல்றீங்க, அது ரைட்டு. பட் பாடியில மூட்டு வலியெல்லாம் எப்படி குறையும்? மூட்டு வலியெல்லாம் குறையும்னு அதான் நான் சொல்றேன் இல்லைங்களா. இது வந்து உங்களுக்கு நவத்வாரங்களும் சுவாசிக்க முடியறதுனால இந்த ஒரு சின்ன விஷயம் நானோ டெக்னாலஜியோட ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிரெயின்ல இருந்து கீழே டாப் டு பாட்டம் வரை எல்லா கிளான்ஸ்லையும் போகிறதுனால தான் உங்களுக்கு அங்கங்க பெயின்ஸ் எல்லாமே ரிலீவ் ஆகுறது. அதை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய பேர் சொல்றது இது இன்னும் மேஜிக்கா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. காரணம் இப்பெல்லாம் வளர்ந்துட்டு வருது, டெக்னாலஜி ரொம்ப ஸ்பீடா இருக்கு. ஸோ அந்த டெக்னாலஜி மூலமா எதுவும் சாத்தியம். அப்படிப்பட்டதான் இயற்கையில கிடைக்கிற விஷயத்த இதுல ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இது மனிதனுக்கு எந்த பக்க விளைவுகளையும் உண்டு பண்ணாது, ரொம்ப ஆரோக்கியத்தை தான் கொடுக்கும். இன்னும் நான் சொல்றேன், இந்த நாப்கின் அவங்க தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது அவங்களுக்கு குழந்தை பேர் கருத்தரிக்க முடியாத சூழ்நிலை இருந்தா கூட அவங்களால கருத்தரிக்க முடியும். காரணம் சினை முட்டை உருவாக நல்ல சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இயற்கை மூலமாக எடுக்கப்படக்கூடிய ஒரு 5 விஷயத்தை தான் இதுல ஸ்டோர் பண்ணியிருக்கிறாங்க. ஆமா ஆமா, ஃபுல்லா பாத்தீங்கன்னா எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு, இன்னும் நீங்க பார்த்தீங்கன்னா இன்னும் ஷாக்கா இருக்கும், அந்த 100 ml வாட்டர் எங்க போச்சு அப்படின்றத பாத்துடலாம். ஸோ இப்படிப்பட்ட நாப்கின் அந்த குழந்தை யூஸ் பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்ணுவாங்க சொல்லுங்க. அந்த 100 ml வாட்டர் எங்க போச்சுன்றதை பார்க்கலாம். ஏன் வந்து கொஞ்சம் கூட லீக்கேஜ் இல்லை அப்படின்றதையும் பார்த்துக்குவோம். நல்லா பாருங்க,
இப்போ 2 லேயர் பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் 8 விதமான லேயர் இருக்குது. அதில் 4 தான் இருந்தது. இது 3rd லேயர், இது 4th லேயர், அடியில் ஒரு லேயர் இருக்குது பார்த்தீங்களா, இது 5th லேயர், இது 6th லேயர். பாருங்க, ஒரு பேப்பர் மாதிரி வருதா? இதெல்லாம் எதுக்கு கொடுக்கணும்? இது ஏர்லைட் பேப்பர். அதாவது காற்றை வந்து உங்களுக்கு உள்ள இழுத்து சர்க்குலேட் பண்ணி கொடுக்கும். சர்க்குலேட் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு கர்ப்பப்பைக்கு எல்லா ஆர்கன்ஸ்க்கு வந்து அப்போ வந்து பிளட் லாஸ் ஆகுறதுனால எல்லா ஆர்கன்ஸும் ரொம்ப வீக்காக இருக்கும். அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு காற்று கிடைக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் தடைபடாமல் ஈவனாக போயிட்டு இருக்கும். ஸோ இங்கே ஒரு பேப்பர் இருக்குதுங்களா, ஏர்லைட் பேப்பர். ஸோ அதுக்கு அடியில் ஒரு ஏர்லைட் பேப்பர் இருக்குது பாருங்களேன், பார்க்க முடியுதா? இதுக்கு அடியிலையும் ஏர்லைட் பேப்பர் இருக்கா? 2 ஏர்லைட் பேப்பர் அடியிலையும் கொடுத்துருப்பாங்க. 2 ஏர்லைட் பேப்பர் இதில் ஒட்டிட்டு இருக்கும். ஸோ 2 ஏர்லைட் பேப்பர் கொடுத்துருக்காங்க, நல்லா பாருங்க, கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த 2 ஏர்லைட் பேப்பர் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நாப்கின் மூலமாக, பேண்டீஸ் மூலமாக உங்களுக்கு காற்றோட்டம் உள்ள போயிட்டே இருக்கும். இதில் பாருங்களேன், இந்த 100 ml வாட்டர் எங்கே போச்சு? அதில் வந்து பார்த்தோம் சிலிக்கான் ஜெல் இருந்தது. இதில் பாருங்களேன், இந்த ஜெல்லை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? 100 ml வாட்டர் இதுக்குள்ளே தான் இருக்குது. ப்ரெஷ் பண்ணுறேன். இதில் ஒரு சொட்டு வாட்டர் நீங்கள் எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 1 lakh ரூபாய் பே நான் கொடுத்துட்டு போகிறேன். ஏன்னா ஏன் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இது லாக் பண்ணி வச்சுக்கிச்சு வாட்டர் ஃபுல்லாக அப்படின்னு, ஈரத்து ஃபுல்லாக லாக் பண்ணிக்கிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இது ஆலிவேரா ஜெல். ஆலிவேரா ஜெல் வந்து டேரெக்டாக கொடுக்கல, ஏன்னா டேரெக்டாக கொடுத்தா ரொம்ப குளிர்ச்சி. ஸோ அதனால சில தாவரங்கள், அதாவது மக்காச்சோள தட்டுன்னு சொல்லுவாங்க, ஸோ அதையும் இந்த ஆலிவேரா ஜெல் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதமான கூலிங் கிடைக்கும். 2வது வாட்டரை கொஞ்சம் கூட லீக் பண்ணாது. இப்போ காட்டு பகுதியில் இந்த கண்மாய்க்கரையெல்லாம் பார்த்தீங்கன்னா சோற்று கற்றாழை, இந்த மாதிரி ஆலிவேரா கற்றாழைலாம் இருக்கும். கற்றாழைலாம் நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் தண்ணி கொடுத்தாலும் உறிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அதை தண்ணியை வெளியே விடுறதுக்கு அது பக்குவமே கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை இழுத்து தான் வச்சுக்குமே தவிர, ஸோ அந்த ஒரு விஷயம் இதில் இருக்கிறதுனால 0% லீக்கேஜ். அதனால் அது குழந்தை காலையில் ஸ்கூலுக்கு போகிறாங்களா, நிம்மதியாக ஸ்கூல் போயிட்டு வர முடியும், ஆஃபீஸ் போயிட்டு வர முடியும். ஏன்னா ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் உள்ள பயம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டயத்துலேயே இருக்கட்டும், அவங்க ஸ்போர்ட்ஸ் டயத்துலேயே இருக்கட்டும், எங்கே கரப்பட்டுருமோ, எங்கே அசிங்கப்பட்டுருமோ, அந்த நாட்கள் வந்து அந்த எக்ஸாம் ஸ்கிப் பண்ணுறாங்க, அந்த ஸ்போர்ட்ஸ் டேயே ஸ்கிப் பண்ணுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய தன்னம்பிக்கை கிடைக்குது. ஓகே, 0% லீக்கேஜ், நம்மளுக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது அப்படின்னு அவங்களுக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகிட்டதுனால அவங்க நிம்மதியாக படிக்க முடியுது. அவங்களுக்கு இருக்கிற தடை இது ஒன்று தான், இந்த தடையும் அவங்களுக்கு நீங்கிடுது. ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, இது காட்டனா நம்ப முடியாத ஒரு பண்ணு மாதிரி இருக்குது. இது காட்டன் யாராவது சொல்ல முடியுமா? ஸோ இதை காட்டன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த ஈரத்தன்மையே சுத்தமாக இல்லை. 100 ml வாட்டர் விட்டோம், சுத்தமாக கிடையாது. இதை ஃபுல்லாக அப்படியே லாக் பண்ணிக்கிறது. இதை நீங்கள் கொதிக்கிற தண்ணியில் போட்டிங்கன்னா கர்ச்சீப் மாதிரி அப்படியே நீங்கள் எடுத்து காயப்படலாம். இது நீங்கள் கொதிக்கிற தண்ணியில் போட்டிங்கன்னா கூழாக போயிடும். காரணம் ரீசைக்கிள் பண்ணது உங்களுக்கு தூளாக போயிடும். நீங்களே டெமோ பார்த்துக்கலாம், வீட்டில் கொதிக்கிற தண்ணியை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அப்போது பெண்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டோ, எந்த ஒரு புற்றுநோயோ, எந்த ஒரு கர்ப்பப்பை கட்டிகளோ வராது. குழந்தைங்க நிம்மதியாக வந்து தன்னோட லைஃப்பில் வந்து சக்ஸஸ் பண்ணலாம். எஸ் 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 இல்லை, நீங்கள் ஸ்மெல் பண்ணி பாருங்களேன், இல்லை எதாவது உங்களுக்கு ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல் வருதா? ஏன்னா ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப மோசமான ஒரு விஷயம் கர்ப்பப்பைக்கு. அதில் உங்களுக்கு ஈரமே இருக்காது. இத கசக்குறாங்க, இது அப்படியே நார்மல் ஆயிடுது. இதுல பாருங்க, இது வந்து வெறும் இது ஃபர்ஸ்ட் லேயர், இதுதான் டவுன் லேயர், இதுதான். அதுல அந்த லேயரே இல்ல. காரணம் இன்னைக்கு வந்து வெள்ளப்படுறது வந்து எல்லா பெண்களுக்குமே இருக்கு. நீங்க இதை யூஸ் பண்ணீங்கன்னா அது படாதே. ஆமா, கஷ்டப்படவே தேவையில்லை. அவங்க இதை 2 months 3 months யூஸ் பண்ணாலே அவங்க ஃபீல் பண்ணலாம். அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் ஒவ்வொன்றா சால்வ் ஆகும். ஸோ இதில் இப்போ 7 விதமான லேயர்ஸ் பார்த்துட்டோம். ஸோ ஒவ்வொன்றையும் நம்ம ஃபோல்டு பண்ணி பார்த்தோம். 2 ஏர்லைட் பேப்பர் பார்த்தோம். ஸோ கடைசி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்தோம், பலூன் மாதிரி ஒரு பேப்பர் பிளாஸ்டிக் இருந்தது. ஸோ இதில் பாருங்கள், நல்லா பாருங்கள், ஒரு 4 லைன்ஸ் மாதிரி இருக்கும், 4 லைன்ஸ். ஸோ இதில் வந்து ஆர்கானிக் கம் ஸ்டோர் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய மரங்கள் வந்து கம் கொடுக்கும், நிறைய காய்கறி வெஜிடபிள் இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து கம் கிடைக்கும். ஸோ அந்த கம் தான் இந்த 4 பகுதியில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இந்த 4 லைன் இருக்கு இல்லைங்களா. ஏன்னா அன்காரனை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது, அவங்களுக்கு அலர்ஜி வந்துடக்கூடாது அப்படின்ட்டு ஆராய்ச்சி அறிஞர்கள் ரொம்ப திங்க் பண்ணி வச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கெமிக்கல் கம். இதை நீங்கள் பேண்டிஸில் குழந்தை ஸ்டிச் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேட்சாக இருக்கும். அந்த பேண்டிஸில் நீங்கள் எப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் பேச்சஸ் இருக்கும். நார்மலான நாளில் வந்து அந்த பேண்டிஸை யூஸ் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா அதில் இருக்க கெமிக்கல்ஸ் தொடர்ந்து பாடிக்குள்ளே போய்கிட்டே தான் இருக்கும். அதுக்காக மாதம் அவங்க பேண்டிஸ் நியூ பேண்டிஸ் மாற்றிட்டா இருக்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம் வந்து ஒட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆர்கானிக் கம்ன்றதுனால அவங்களுக்கு எந்த ஒரு அலர்ஜி வராது, உங்களுக்கு அதை கிழிக்கவே முடியாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காற்று முட்டுகும் தன்மைக்குரிய பேப்பர். இதில் சின்ன சின்ன ஹோல்ஸாக இருக்கா, குட்டியாக இருக்கும், டாட்ஸாக இருக்கும். ஸோ இது மூலமாக உங்களுக்கு பேண்டிஸ் மூலமாக ஏர் சர்க்குலேஷன் நடந்துகிட்டே இருக்கும்.
ஏர் சர்க்குலேஷன் நடந்துட்டே இருக்கிறதுனால தான் அவங்க வந்து ஆரோக்கியமா ஃபீல் பண்ண முடியுது. போட்டாலும் உங்களுக்கு 3 to 6 months மண்ணோட மண்ணா மக்கி போயிடும். இதே நீங்க பார்க்கும்போதே தெரியும். ஸோ இது ரெண்டுக்குள்ள கம்பேரிசன் என்னன்னு பார்த்தோம்னா, ஸோ இது வந்து உங்களுக்கு 1000 வருஷம் ஆனாலும் மண்ணில் நீங்கள் போட்டாலும் மக்கி போகாது. ரெண்டாவது, இதை நீங்கள் பயன்படுத்திட்டு யாராவது ஒரு துப்புரவு தொழிலாளி டச் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஆஸ்துமா நோய் வருது. காரணம், இதில் பயங்கர ஜெம்ஸ் கிரியேட் ஆகிருக்கும். அப்போ ஒரு நாய் கவிட்டு போயிடுது, ஒரு பசுமாடு கவிட்டு போயிடுது. அது தெரியாம பிளாஸ்டிக் பேப்பர்லாம் எடுத்து இல்லைங்களா, இதை தெரியாம கவிட்டு போயிடுச்சுன்னா அந்த பசுமாடு வயிற்றுக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா நிச்சயம் அந்த பசுமாடுக்கு எல்லா நோய்களும் வந்துடும். அதில் அவ்வளோ ஜெம்ஸ் இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ஸில் இந்த பாக்டீரியாஸை ஃபுல்லாக டிஸ்ட்ராய் பண்ணுதா. ஸோ டிஸ்ட்ராய் பண்ணும்போது இது உங்களுக்கு உடனே நீங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே புதைச்சி வச்சிடலாம். புதைச்சி வச்சு நீங்கள் 6 months பாருங்க, இது மண்ணோட மண்ணா மக்கி போயிருக்கும் எல்லாமே. இதை நீங்கள் புதைச்சி வச்சு பாருங்க, 1000 வருஷம் ஆனாலும் மக்கியே போகாது. இது வந்து உங்களுக்கு உரமா கூட செயல்படும். ஏன்னா இதுல ஃபுல்லா இருக்கிறது வந்து உங்களுக்கு ஆர்கானிக்னால இது உரமா செயல்படும். இது வந்து உங்களுக்கு மண்ணையும் பாதிக்கும், சுற்றுப்புற சூழலையும் பாதிக்கும், உயிரினங்கள் விலங்கினங்களையும் பாதிக்கும், டோட்டலா பெண்ணோட கர்ப்பப்பையும் பாதிக்கும். பெண்ணை மரணத்தை நோக்கி இழுத்துட்டு போகிற ஒரு விஷயம். ஏன்னா பெண்கள் மாதந்தோறும் இதை பயன்படுத்துறாங்க. வாழ்நாளில் 2500 நாட்கள் பயன்படுத்துறதுனால அவங்களோட உடலே அழிக்கப்படுது இந்த ஒரு விஷயத்தினால. இதை பத்தின அவேர்னஸே ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகே, உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், என்னடா 2 மணி நேரத்துக்கு மேலே ஒரு பேடை சேஞ்ச் பண்ணக்கூடாது, இவன் பாட்டுக்கு 12 மணி நேரத்துக்கு மேலேன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்றது காரணம் என்னன்றதை பார்த்துலாம் ஒரு டெஸ்ட் மூலமா. இப்போ இந்த சிப்பு பார்த்தோம் இல்லைங்களா, அந்த சிப்பில் என்ன இருக்குது அப்படின்றத இந்த ஒரு சின்ன நாப்கின், இது என்னடா சின்னதாக இருக்குது அப்படின்னு பார்ப்பீங்க. இது வந்து ஆண்கள், பெண்கள், வயதானவங்க எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய, தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய ஒன்று. இந்த சென்டரில் இந்த சிப்பை வச்சிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு சுகர் லெவலாக இருக்கட்டும், உங்களுக்கு ப்ரெஷர் லெவலாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்தையும் உங்களோட மூட் ஸ்விங்ஸ் எல்லாத்தையும் அன்னன்னைக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இது மேலை நாட்டில் டெய்லி பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. நான் வாழ்நாள் முழுவதும் நல்லா இருக்கணும், எனக்கு எந்த டிசீஸும் அட்டாக் பண்ணிடக்கூடாது அப்படின்னா நீங்க இந்த டெய்லி நீங்க பயன்படுத்தணும். உங்களுக்கு ஏதாவது மூல பிரச்சனை இருக்கு, ஸோ நிறைய உடல்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க இன்னர்ல சென்டர்ல ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், பெண் குழந்தைகளுக்கு, ஆண் குழந்தைகள், அவங்களாம் சின்ன குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா யூரினல் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி ஆகிட்டே இருக்கும். பெரியவங்க 80 வயசுக்காரங்களும் யூரினல் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி ஆகிட்டே இருக்கும். அப்போ அவங்க இதை இன்னர்ல ஸ்டிச் பண்ணி நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த யூரினல் இன்ஃபெக்ஷன் தான் ஆகாது. கெட்ட பாக்டீரியாஸை ஃபுல்லா எலிமினேட் பண்ணிவிடும். வேர்வையில் உள்ள எல்லா கெட்ட பாக்டீரியாஸும் எலிமினேட் பண்ணிவிடும். ஏன்னா இது உங்களுக்கு பாடி முழுவதும் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணும். ஸோ இது என்னன்னு நம்ம பார்த்துருவோம். ஸோ இதில் உள்ள ஒரு சிப் எடுக்கிறேன் பாருங்க. இதை வந்து பீரியட் டேஸ்க்கு பயன்படுத்த முடியாது. மற்ற நாட்களுக்கு ரெகுலர் டேஸ்க்கு ஆண்கள், பெண்கள், வயது வித்தியாசம் இல்லாம எல்லாரும் எல்லா பாலினத்தோரும் பயன்படுத்தக்கூடிய ஒண்ணு. அப்ப நம்ம முன்னாடி பார்த்த இது சிப்பு, இதுவும் வேற வேற. இது குட்டி. ஆமா, ரெண்டும் ஒரே தான், டெக்னாலஜி எல்லாமே சேம் தான். இதுல வந்து லாங்கா இருக்கு இல்லைங்களா, இதுல ஒரு சின்னதா இருக்கு. இந்த சின்னதே எவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணுதுன்னு நம்ம காமிக்க போறோம். இந்த லாங் வந்து இருக்கட்டும், இந்த சின்னதை வச்சு தான் நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். இப்ப நார்மலா நான் ஒரு வாட்டர் எடுத்திருக்கேன். எப்படி உங்களுக்கு அந்த கெட்ட பாக்டீரியாவை டிசால்வ் பண்ணுது, நீங்க எப்படி இப்படி சொல்லலாம் 12 மணி நேரம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் கொஸ்டின் இருக்கும். இப்போ நார்மல் வாட்டர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த வாட்டர் நான் என்ன பண்ண முடியும், குடிக்க முடியும். ஏன்னா நல்ல வாட்டர். இப்போ நான் அந்த நல்ல வாட்டர் என்ன பண்ண போறேன், இது மோசமான டை கெமிக்கல், மோசமான இங்கு. இதை நான் குடிச்சேன்னா என்ன ஆகும், லிவரை டேமேஜ் பண்ணிடும், சுத்தமா டேமேஜ் பண்ணிடும். அப்படிப்பட்ட ஒரு கெமிக்கலை ஆட் பண்றேன். இப்போ நல்ல வாட்டரை கெமிக்கல் வாட்டரா ஆட் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆகுது, என்ன அது, இந்த வாட்டர் நான் குடிக்கிறது நல்லதா என்னோட உடலுக்கு? ஸோ இந்த சிப்பு சொன்னேன் இல்லைங்களா, சின்ன சிப்பு, பெருசு கூட நான் நாப்கின்ல பெருசு இருக்கும். அப்போ உங்களுக்கு எவ்வளோ ஆனியன் கவுண்ட் இருக்கும். இந்த ஆனியன் கவுண்ட் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு கெட்ட பாக்டீரியாவை டிசால்வ் பண்ண முடியுது. பாருங்க, இதில் போடுறேன். உங்களுக்கு கெமிக்கல் எப்படி டிசால்வ் பண்ணது பார்த்தீங்களா, ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ஸ். இப்படிதான் உங்களுக்கு கெட்ட பிளட்ல உள்ள பாக்டீரியாஸை ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ஸ்ல டிசால்வ் பண்ணிடுறதுனால தான் அந்த நாப்கின் வந்து மனிதனுக்கோ விலங்குகளுக்கோ சுற்றுப்புற சூழலுக்கோ எந்த ஒரு தீங்கையும் உண்டு பண்ண முடியாத ஒரு ப்ராடக்ட். இப்போ நம்ம டெய்லி பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஆனா அந்த அதோட தன்மையும் மாறல பாருங்க, அந்த சிப்போட தன்மையும் மாறல பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃபுல்லா அந்த பாக்டீரியாஸ் ஃபுல்லா அந்த கெமிக்கல் எவ்வளவு தூரத்துக்கு உறிஞ்சு வச்சுக்கிச்சு. அதே மாதிரி நீங்க 10 வருஷம் மார்க்கெட் நாப்கினை பயன்படுத்தினாலும் உங்க உடம்புல கெமிக்கல்ஸ் நிறைய இருக்கும். அதை கூட இது வெளியில இழுத்துட்டு வந்துடும் இந்த டெக்னாலஜி உள்ள சிப்பு. ஸோ உங்களுக்கு நீங்க ஆரோக்கியமா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ 12 hours யூஸ் பண்ணலாம். ஆமாம், 12 hours மேலேயே நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த சைட் எஃபெக்டும் வராது. உங்களுக்கு அதை நீங்கள் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருவேன். நீங்கள் 12 மணி நேரம் ரொம்ப சூப்பராக, ஒரு இச்சிங் இல்லாமல், ஒரு இரிட்டேஷன் இல்லாமல், ஒரு ஸ்டொமக் பெயின் இல்லாமல் நார்மலாக நீங்கள் போகும்பொழுது சூப்பர் நாப்கின் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஒரு
நாளைக்கு ஒண்ணே போதும். ஆமா, ஒரு நாளைக்கு ஒண்ணு போதும். காரணம் வந்து இதை நீங்க எப்ப ஈரப்படுதோ, இந்த சிப்பு எப்ப ஈரப்படுதோ 24 ஹவர்ஸ் உங்களுக்கு ஆக்டிவேஷன்ல இருக்கும். நெட்ல பாருங்க, ஆனியான் டெக்னாலஜி ஒரு அற்புதமான டெக்னாலஜி. 24 ஹவர்ஸ் ஆக்டிவேட்ல இருக்கிறதுனால தான் உங்க கெட்ட பாக்டீரியாஸ் ஃபுல்லா எலிமினேட் பண்ணிடும். ஆனால் நீங்க 12 to 24 ஹவர்ஸ் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்டும் வரவே வராது. காரணம் நானோ டெக்னாலஜி மூலமா இவ்வளவு ஒரு விஷயம் ஸ்டோர் பண்ணியிருக்கிறாங்க. பியூர் வாட்டர் ஆயிடுச்சு. இதை நீங்களே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இன்னொரு ஷாக்கிங் கூட சொல்லலாம். அதே சிப்பு தான், சின்னதை தான் நான் எடுக்கிறேன். ஸோ இதில் வந்து மேக்னெட்டிக் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ மேக்னெட்டிக் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு உற்சாகத்தன்மை கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த சிப்பை நான் ஒரு சின்ன டெஸ்ட் பண்ண போகிறேன். இது நார்மல் வந்து காட்டன். இப்போ இது வந்து நான் இப்போ எடுக்க போகிறது வந்து சார்ஜபிள் லைட்டு. நம்ம வீட்டில் வந்து சார்ஜ் ஏற்றிட்டு இல்லைங்களா, அந்த லைட்டு 2 hours சார்ஜ் ஏற்றிட்டு ஆட்டோமேட்டிக்காக எரியும் இல்லைங்களா. ஸோ இது நார்மலாக எரியுமா? அப்படி வச்சா துணியில் வச்சா எரியுமா? துணியில் வச்சா எரியாது. நார்மல் நீங்கள் பேப்பரில் வச்சா எரியுமா? இந்த அட்டையில் வச்சா எரியுமா? எரியாது. நான் இந்த சிப்பில் வச்சா எரியும்னு சொல்லுவேன். இந்த காட்டனில் வச்சா எரியுமா? எரியாது. நான் இந்த சிப்பில் வச்சா எரியுன்ற, காட்டனோ பேப்பரோ எதில் வச்சாலும் எரியாது. இந்த சிப்பில் வச்சா எரியும்னு சொல்கிறேன். நல்லா பாருங்க, அந்த பிளாக் இருக்கு இல்லைங்களா, அந்த பிளாக்ல தான் உங்களுக்கு டெக்னாலஜிலாம் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ காரணம் வந்து சாரி இன்னும் எரிஞ்சிட்டு இருக்கு பாருங்க, அந்த இதில் ஒட்டிட்டு இருக்குங்களா. ஸோ காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் மேக்னெட்டிக் கிராஃபின் எல்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு உற்சாகத்தன்மையை கொடுக்குது. ஸோ இதில் வந்து உயிர் இருக்குது அப்படின்றத நான் ப்ரூவ் பண்ணியிருக்கிறேன் இப்போ. ஸோ இதில் வந்து ஆனால் நிறைய மார்க்கெட்டில் இருக்குது ஆனியன் நாப்கின்னு சொல்லிட்டு, அதில் உண்மையிலேயே ஆனியன் இருக்கா அப்படின்றத நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் இப்போ சொன்ன இங்க் டெஸ்ட்டு வந்து எல்லாத்துலேயுமே நீங்கள் செக் பண்ணலாம். அதே மாதிரி இந்த லைட் டெஸ்ட்டு, இது சார்ஜபிள் லைட்டு, நார்மல் லைட்டு கிடையாது. நம்ம சார்ஜ் ஏற்றி வச்சுக்கோம் இல்லைங்களா, நம்ம சார்ஜ் ஏற்றி வச்சுட்டு எடுத்து வந்திருக்கேன். இதை நான் எடுத்த உடனே லைட் ஸ்டாப் ஆயிரும். பாருங்கள், இது ஒரு சின்ன சிப்பு, அதுவும் நம்ம நாப்கின் உள்ள சிப்பு இல்லை, பேண்டி லைனர் டெய்லி யூஸ் பண்ணுறது சின்ன நாப்கின் உள்ள சிப்பு ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நம்ம இங்கே வந்து கொடுத்துட்ருக்குறோம். ஸோ ஒரு நல்ல விஷயத்தை வந்து எவ்வளவோ கெட்ட விஷயம் வந்து பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஒரு நல்ல விஷயத்தை பாஸ் பண்ணுங்க. ஒரு குழந்தை வந்து 10 வயதுலேருந்து அதுக்கு ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா இப்படிப்பட்ட நாப்கின் அந்த குழந்தைக்கு தேவை. எப்படி நீங்கள் ஒரு நல்ல ஒரு உணவை குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி நல்ல ஒரு நாப்கினை நீங்கள் தேர்வு பண்ணி வாங்கி கொடுக்கணும். இந்த விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் மார்க்கெட்டில் என்ன விலை கொடுத்து வாங்குறீங்களோ அதே விலை தான். அதையும் நான் உங்களுக்கு நான் விலைக்கு சொல்லிடுவேன். ஸோ அதனால இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் வந்து தயவு செய்து நான் அதைத்தான் பண்ணுவேன், அது எனக்கு 50 ரூபாய்க்கு கிடைக்குது, 30 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னு வாங்கி கொடுக்காதீங்க. நான் மார்க்கெட்டில் இருக்கிறதும் இதுவும் ஒரே விலை தான் அப்படின்றத நான் எப்படின்ட்டு நான் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு நாப்கினோட பேர் என்னன்னு பார்த்துலாமா, அதோட ரேட் என்னன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மார்க்கெட்டில் இருக்க ப்ரைஸும் அதுவும் ப்ரைஸும் சேம் தான் அப்படின்னு எப்படின்றத பார்த்துலாம். ஸோ நம்மளோட பிராண்ட் நேம் வந்து ஸ்டெப்ஸி ஏன் வச்சேன் அப்படின்னா, ஸ்டெப் ஈஸி, மேக் யுவர் ஸ்டெப்ஸ் ஈஸி. ஏன்னா அந்த நாட்கள் வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் நாட்டில் வந்து நல்ல நாட்களாக கடந்து செல்லணும் அப்படின்றதுக்காக இந்த பேர் சூஸ் பண்ணி வச்சிருக்கிறோம், ஸ்டெப்ஸி. இதில் சர்டிஃபைட் பாருங்களேன், ISO சர்டிஃபைட், FDA சர்டிஃபைட், CE சர்டிஃபைட் வாங்கினா ஒரு நாப்கின் தான். ISO என்னன்னா ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனி, FDA என்னன்னா ஃபுட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது FDA என்னன்னா உங்களுக்கு அதில் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை கொடுக்கப்படுறது. FDA வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உணவுப் பொருளுக்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு சான்றிதழ் FDA. அந்த உணவுப் பொருளுக்காக கொடுக்கப்பட்ட இந்த நாப்கின்க்கு எதுக்கு வாங்கணும் அப்படின்ட்டு அதுக்கு கூட நம்ம வாங்கியிருக்கோம். இதில் எந்த கெமிக்கலும் ஆட் பண்ணப்படவில்லை. இது வந்து உடலுக்கு எந்த தீங்கையும் உண்டு பண்ணாது அப்படின்றதுக்காக. அடுத்து CE சர்டிஃபைட். இந்த CE சர்டிஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேலை நாட்டில் வந்து இந்த சர்டிஃபைட் இருந்தால் தான் ஒரு பொருளை வந்து சேல்ஸ் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து CE சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கான நோக்கம் என்னன்னா, இது தாவரத்துக்கோ விலங்கினத்துக்கோ மனிதனத்துக்கோ பூமிக்கோ எந்த ஒரு பாதிப்பையும் உண்டு பண்ணாது அப்படின்றத நிரூபிக்கக்கூடிய ஒரு சான்றிதழ். இது வாங்குறது அவ்வளோ டஃப். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சான்றிதழ் வந்து CE சர்டிஃபிகேட்டுக்காக வாங்கியிருக்காங்க அந்த ஸ்டெப்ஸி. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட ப்ராடக்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா MRP 250. நம்ம வந்து கம்பெனியே வந்து 210 தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். எல்லாருக்கும் 210 தான் கொடுத்துட்ருக்கோம். 210 rupees தான் கொடுத்துட்ருக்கோம். இந்த 210 rupeesக்கும் நார்மலாக நீங்கள் 50, 40, 25, 80, 90 வாங்கிட்டு இருக்கீங்களா, அதுவும் இதுவும் சேம் தான் அப்படின்றத நான் எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, இது XXL நாப்கின் ஸ்டெப்ஸி 320 mm. இதில் 10 பீஸ் உள்ள ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது XL, இது வந்து 12 பீஸ் உள்ள ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் லீனாக இருக்கவங்க, நார்மலாக இருக்கவங்க வந்து இதே யூஸ் பண்ணிக்கலாம். 12 பேட் உங்களுக்கு 2 பேட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். எல்லாமே சேம் MRP தான், சேம் செல்லிங் ப்ரைஸ் தான். அடுத்து ஒன்று பாருங்கள்,
பார்த்தீங்கன்னா இது பேண்ட்ரி லைன்னு சொல்லுவோம். இதில் 30 பீசஸ் இருக்கும். லாஸ்ட்டாக ஒரு சின்ன நாப்கின் மாதிரி காமிச்சு இல்லைங்களா, எல்லா வயது தரப்பினருக்கும், பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்கும். இப்போ நிறைய பேருக்கு வந்து பெரியவங்களுக்குலாம் யூரின் வந்து அப்பப்போ பாஸ் ஆகிட்டே இருக்கும், அவங்களுக்கு தெரியாமே பாஸ் ஆகிட்டு இருக்கும். அதெல்லாம் இது கண்ட்ரோல் பண்ணும். காரணம் என்ன அப்படின்னா அந்த சிப்பு சென்டரில் இருக்கிறனால 30 சிப்பு சென்டரில் உள்ள சின்ன நாப்கின் அதில் கிடைக்குது. நீங்கள் இதை தொடர்ந்து யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு மூலவியாதியாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து பிசிஓடி பிரச்சனையாக இருக்கட்டும், குழந்தையின்மை பிரச்சனையாக இருக்கட்டும், ஹார்மோன் பிரச்சனையாக இருக்கட்டும், ஸோ எல்லா விதமான பிரச்சனையும் வந்து உங்கள் உடலில் சரி பண்ணக்கூடியது. ஸோ நான் டெய்லி வந்து எந்த ஒரு கிருமி அட்டாக் இல்லாமல் நான் வாழணும் அப்படின்னா நீங்கள் இதை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்திக்கும் பொழுது உங்கள் உடலில் இருக்க எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். வெயிட் ரீசார்ஜ் உங்களுக்கு 15 டேஸ்லேயே கண்ட்ரோல் ஆகிறது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ நம்ம 2 பார்த்தோம் இல்லைங்களா, இது பீரியட்ஸ்க்கு பயன்படுத்தக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் எப்படி டெய்லி பேண்டிஸ் யூஸ் பண்ணுறீங்களோ, ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், சின்ன குழந்தைகளாக இருக்கட்டும், 80 வயது தாத்தாவாக இருக்கட்டும், பாட்டியாக இருக்கட்டும், ஸோ எல்லாரும் எப்படி நீங்கள் பேண்டிஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்கள் உடலோட ஒட்டிக்கிட்டு இது இருக்கும்பொழுது டெய்லி 24 ஹவர்ஸ்க்கு இது இருக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்மோன் பேலன்ஸ் பிரச்சனை எல்லாம், உங்களுக்கு ஹார்மோன் பிரச்சனை இருக்கு இல்லைங்களா, ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தால் தான் நோய்கள் வரும். அந்த ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் இந்த சிப்பில் இருக்குது. இந்த சிப்பில் நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு என்ன வியாதியாக இருக்கட்டும், யூரினல் இன்ஃபெக்ஷன் இருக்கா, யூரினல் ப்ராப்ளம், அதாவது பெரியவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 70 வயதில் வந்து பார்த்தீங்கன்னா யூரின் அவங்களை அறியாமையே பாஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் இது இருக்கும் பொழுது வந்து அது உங்களை வந்து ஸ்டாப் பண்ணுது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை பயன்படுத்தும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சினை முட்டையை நல்ல வளர்ச்சியை உருவாக்கி கொடுக்கும். காரணம் அந்த சென்டரில் உள்ள சிப், அந்த இயற்கை வந்து உங்களுக்கு அந்த ஆரோக்கியத்தன்மையை கொடுத்து உங்களுக்கு ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளத்தை சுத்தமாக எடுத்து போடுது. ஹார்மோன் உங்களுக்கு பேலன்ஸ் ஆனாலே எல்லா பிரச்சனையும் எல்லா நோயும் வராதுங்க. ஒட்டு மொத்தமாக ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணுற விஷயம் இருக்கிறதுனால உங்களுக்கு பலவிதமான நோய்கள் இருந்து நீங்கள் தற்காத்து கொள்ளலாம். நம்ம இங்க் டெஸ்ட் பார்த்தோம் இல்லைங்களா, அது மாதிரி எல்லா பாக்டீரியாவும் உங்களுக்கு டிஸ்ட்ராய் பண்ணிட்டதுனால அவங்க எப்பயும் ஆரோக்கியமாக ஃபீல் பண்ணலாம். நான் அதிக நாள் வாழணும், நோய் இல்லாத வாழ்க்கையை வாழணும் அப்படின்னோம்னா உங்கள் வாழ்நாள் முழுவதும் இது மாதந்தோறும் ஒரு 210 ரூபா கொடுத்து இதை நீங்கள் வாங்கும்பொழுது 30 நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது நீங்கள் ஆரோக்கியமாக நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க, உற்சாகமாக இருக்கிறத ஃபீல் பண்ணுவீங்க. டிரைவராக இருக்கிறீங்களா, டெய்லர் உட்காந்துக்கிட்டே தப்பீங்க, இதை உங்களுக்கு அந்த ஹீட் பிரச்சனை இருக்காது, நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஆரோக்கியமாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ எல்லாருக்கும் இதை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. இதை வந்து ஆண்களும் யூஸ் பண்ணலாம். நான் ஜென்ஸ் இருக்கிறேன், நான் லாங் டைம் ட்ராவல் பண்ணுறேன், எனக்கு வந்து ரொம்ப உடம்பு டயர்ட் ஆகிடுது, அப்படி இருக்கும்போது இது என்னோட சாக்ஸில் ஒட்டி வச்சுக்குவேன். சாக்ஸில் தன்னோட பாதத்தில் படுற மாதிரி ஒட்டி வச்சுக்குவேன். ஒட்டி வச்சுக்கும் போது என்னன்னா உங்களுக்கு நான் சொன்ன ஸ்கின் கூட சுவாசம் பண்ணுது. அந்த சுவாசிக்கிறது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிப்பு மூலமாக நம்மளுக்கு பிரெயின் வர ஆக்டிவேஷன் நடக்குது. அதனால தான் சொல்கிறேன், இது ரொம்ப ஒவ்வொரு ஆண் மகன் வந்து அவங்க வெளியில் போகிறாங்க அப்படின்னா இதை உடம்புல ஒட்டி வச்சுக்கணும். எங்கே வேணாலும் ஒட்டி வச்சுக்கலாம். நம்ம பின்னாடி இருக்கட்டும், முன்னாடி இருக்கட்டும், நம்ம இன்னராக இருக்கட்டும், நம்ம சாக்ஸாக இருக்கட்டும், லேடிஸ் எங்கே வேணாலும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம், குழந்தைங்களுக்கு இன்னரில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிற போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஆரோக்கியமாக ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு நோய் இல்லாத வாழ்வை வாழ முடியும். இதை நம்ம சுருக்கமாக சொல்லணும்னா இது மல்டி பர்பஸ். உங்கள் உடலில் இருக்க கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுது, உங்கள் உடலில் இருக்க சர்க்கரை அளவை கண்ட்ரோல் பண்ணுது. என்னடா இவன் அடிக்கிட்டே போகிறான்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நான் சொன்ன அந்த ஆனியா, ஃபாரின் கார்டு, மேக்னெட்டிக், நானோ, அது உள்ள கிராஃபின், இது இயற்கையிலேருந்து எடுக்கப்படக்கூடிய ஒரு டெக்னாலஜி முறையில் இதில் வச்சிருக்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். இல்ல வந்து ஒரே ஒரு क्वेश्चन, கடைசி ஒரு क्वेश्चन. மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா 36 ரூபீஸ்ல இருந்தே உங்களுக்கு வந்து நாப்கின் வந்து அவைலபிளா இருக்கு. பட் நீங்க வந்து 210 ரூபீஸ் சொல்றீங்க. இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கு மாதிரி. அந்த 210 ரூபீஸும் அந்த 36 ரூபீஸும் சேம் தான் அப்படின்றேன். என்னடா வித்தியாசம் முட்டாள்தனமா சொல்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க. என்ன அப்படின்னா 210 ரூபாய்க்கு இது வாங்கும்பொழுது உங்களுக்கு 10 நாப்கின் உள்ள இருக்குமா? நீங்க மார்க்கெட்ல வந்து 36 ரூபாய்க்கு வாங்குறீங்க. ஒரு நாளைக்கு எத்தனை யூஸ் பண்ணணும் அந்த நாப்கின்? ஆக்சுவலா 12 யூஸ் பண்ணணும். 12 யூஸ் பண்ணணும். 24 hours 2 hours ஒன்ஸ் 12 யூஸ் பண்ணணும். 12 யூஸ் பண்ண முடியாது. 4-5 குறைஞ்சு யூஸ் பண்ணுவாங்களே, அப்ப எவ்வளவு செலவு பண்றாங்க? அதுல எவ்வளவு எத்தனை பீசஸ் இருக்கும்? 7 to 8 பீசஸ் இருக்கும், சிலது 6 பீசஸ் இருக்கும். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாங்க? 20 ரூபா ஸ்பெண்ட் பண்றாங்களா? மினிமம் 36 ரூபீஸ்ல சொல்றாங்க. நம்ம ப்ளீடிங் பிரான்ஸ் சிலதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 80, 90, 100 ரூபாயில கிடைக்குது. அப்ப அதை 4 எடுத்துட்டா எவ்வளவு யூஸ் பண்றாங்க? ஒரு நாளைக்கு 40 ரூபா யூஸ் பண்றாங்களா? ஒரு 4 அட்லீஸ்ட் யூஸ் பண்ணாலும். ஸோ இதில் ஒரு பீஸு 12 ஹவர்ஸ்க்கு. ஸோ இதில் நீங்கள் 210 சொன்னேன், ஒரு பீஸ் எவ்வளோ ரேட்டு? 21 ரூபா. அதுவும் நீங்கள் எக்ஸல்னா பார்த்தீங்கன்னா 2 பீஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதே டிவைட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போது ஒரு பீஸ் ஈக்குவல் டு இதில் 4 பீஸ் உங்களுக்கு 36 ரூபா பாக்கெட்டுக்கு ஈக்குவல் டு இது ஒரு நாப்கின். புரிஞ்சிச்சிங்களா? இப்போ ஒரு நாப்கின் இதில் ஏன் எங்களால் 10 தான் வைக்க முடியுது அப்படின்னா இதில் உள்ளது எல்லாமே வந்து குவாலிட்டி. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்களேன். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி க்ளோஸ் பண்ண முடியுமா? இல்லை உள்ள பள்ளி பாச்சான் இதெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இப்போ இருக்க காட்டில் ஃபுல்லாக பொல்யூஷன்ஸ் தான் அதிகம். ஓப்பன் பண்ணிட்டு ஒன்றை எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட முடியுமா?
இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் கோட்டிங், அந்த அலுமினியம் பேப்பர்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து சின்ன சின்ன பாக்டீரியாஸ் கூட வந்து உள்ளே வந்து என்ட்ரு ஆகாது. அதனால தான் உணவுப் பொருட்களை இதில் சுற்றி தான் வச்சுருப்பாங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்கு வந்து கெட்ட பாக்டீரியாஸ் உள்ளே போகாது. இது 3 வருஷம் எக்ஸ்பைரி டேட் உள்ளது. ஸோ அதனால் நீங்கள் ஒன்று எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ செக்யூராக கொடுத்துருக்கிறதுனால தான் இதில் 10 வச்சுருக்கிறோம். இதில் 2 வச்சு 3 வச்சு எங்களால் 40 ரூபாய்க்கு கொடுக்க முடியும். ஆனால் அது எக்ஸ்பென்சிவ் அதிகமாக இருக்குது. ஸோ இதே நாப்கின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் டெக்னாலஜி சொல்லிட்டு 400 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது வந்து நம்ம சேவை மனப்பான்மையில் காலேஜ், ஸ்கூலு, ஆஃபீஸஸ் போய் டெமோ கொடுத்து இது வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். இது வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 400 காலேஜ், ஸ்கூல்கிட்ட வந்து போய் நானே வந்து அவேர்னஸ் கொடுத்துருக்கேன். ஆனையான்னாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது காற்றில் கிடைக்கிற ஒரு விட்டமின் தான். காற்றில் கிடைக்கிற மூலக்கூறு தான் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க டெக்னாலஜியில். ஸோ அந்த காற்று உங்களுக்கு அந்த விட்டமின்ஸ் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு 24 ஹவர்ஸ் அது ப்ரொடெக்ட் பண்ணுது. ஒன்ஸ் ஆனியான் வந்து நீங்கள் அது எப்போ ஈரம் படுதோ அதுலேருந்து 24 ஹவர்ஸ் சிச்சுவேஷனில் வந்து 12 ஹவர்ஸ்க்கு மேலே வந்தாலே ரொம்ப பெருசு இல்லை. ஒரு குழந்தை காலையில் 9 மணி ஸ்கூலுக்கு போகிறாங்க, 4:30 வரை இருந்துட்டு வீட்டுக்கு வந்து ரிமூவ் பண்ணிட்டா எவ்வளோ சந்தோஷமாக அந்த குழந்தை என்ஜாய் பண்ணும். போய் தேவையில்லாமல் பாத்ரூமில் போய் கஷ்டப்பட தேவையில்லை. அந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது, மாற்றவும் தெரியாது, சேஞ்ச் பண்ணவும் தெரியாது. அப்படிப்பட்டவங்களுக்காக ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம், பெண்களுக்கே ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா என்னோட பெண் குழந்தைகளும் என்னோட தாய்மார்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, இந்த ஒரு நல்ல விஷயத்தை வந்து கொடுத்துருக்கீங்க, இப்போ நாங்கள் நிம்மதியாக எங்களோட பீரியட் டேஸ் கிடக்கிறோம். யூஸ் பண்ணுறதுனால தலைவலி சுத்தமாக கிடையாது, துர்நாற்றம் 0%. ஒரே ஒரு விஷயம் லாஸ்ட்டாக பதிவு பண்ணுறதுக்கு நான் விருப்பப்பட்டுக்கிறேங்க. எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, ஸோ உங்கள் வீட்டு பெண் குழந்தையாக இருக்கட்டும், இல்லை பக்கத்து வீட்டு பெண் குழந்தையாக இருக்கட்டும், ஸோ இதை தயவு செய்து ரெக்கமெண்ட் பண்ணி நீங்கள் வாங்கி கொடுங்க. அந்த குழந்தையோட லைஃபே வந்து பாதுகாக்கப்படும். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து ஸ்டெப்ஸி நாப்கின் எவ்வளோ தேவை, எவ்வளோ அதில் என்னென்ன இருக்குன்னு டெமோ பண்ணி காமிச்சிங்க, எனக்கு என்னென்ன சரியாகும்னு சொன்னீங்க. பட் வந்து நீங்கள் அதனால அர்ன் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் ஏன் சோஷியல் ஒர்க்கிங் பண்ணுறீங்க? அண்ட் ஒரு ஆணாக இருந்து நீங்கள் ஏன் வந்து இந்த நாப்கின் சம்மந்தப்பட்ட தொழில் எடுத்து பண்ணணும் அப்படின்னு ஏன் நினைச்சீங்க? எங்களுக்கு இது வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நீங்க சொன்னீங்கன்னா, அதுக்காக தான் கேட்கிறேன். நிச்சயமா ஆக்சுவலாக நான் வந்து என்னோட அம்மா வந்து 18 வயதுல வேலைக்கு வந்துட்டாங்க. 40 வருஷம் தன்னோட போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை முன்னுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பெண்ணை மதிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட தாய்கிட்ட இருந்து தான் அதை கற்றுட்டு வரா. ஸோ என்னோட தாய் கஷ்டப்பட்டு அவங்க எவ்வளோ ஃபேஸ் பண்ணாங்கன்றதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதே மாதிரி பணம் சம்பாதிக்கணும், அது எந்த முறையில் நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்றத நான் ரொம்ப 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 எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து சின்ன குழந்தையிலேருந்து எனக்கு அது வந்து ஒரு மைண்டில் ஆழமாக செட் ஆனா எனக்கு ஒன்று. ஸோ அதனால ஒரு நல்ல விஷயத்த நம்ம கொடுக்கணும். ஏதோ நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு நம்ம போய் ஒரு கெமிக்கலை ஒரு உடலை அழிக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பண்ணக்கூடாது. அப்படின்னு நம்ம இது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறேன். நல்ல விஷயங்களை சொசைட்டி கொடுக்கணும், அது மூலமாக வர்ற வருமானம் தான் நமக்கு நிலைக்கும். ஸோ இதுதான் என்னோட மைண்டில் வந்து ஆழமாக செட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த வேலை வாய்ப்பை வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ என்னோட இணையறவங்க எல்லாரும் வந்து நல்லா இருக்கணும். ஸோ அதுதான் என்னோட வந்து ரீசெல்லிங் கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா இது நம்ம ஓன் பிராண்டு. ஸோ இதில் வந்து ஏகப்பட்ட பெண்கள் நம்மளோட எனர்ஜி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் நம்ம கொண்டு வரலன்னும். ஸோ ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் இதை வாங்கி விற்பனை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, நான் கஸ்டமருக்கு நம்ம 210 கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு இதை வாங்கி விற்பனை செய்யக்கூடியவங்களுக்கு நம்ம அதுல இருந்து கம்மி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ அவங்களும் இதில் ஒரு நல்ல ஒரு வருமானம் அவங்க பார்க்க முடியும். என்னோட ப்ராஃபிட்டை நான் லெஸ் பண்ணிடுறேன். நம்ம இந்திய பெண் சமுதாயத்தை கொண்டு போறதுக்காக நம்ம பிசினஸ் வாய்ப்பு அதில் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம மட்டும் சேல் பண்றது கிடையாது. ஸோ எல்லாரும் இணைஞ்சு நம்ம கை தட்டினா தான் அது பெரிய ஒரு ஓசையா வரும். ஸோ ஒரு பெரிய ஒரு மாற்றம் வரும். ஸோ எல்லா பெண்களையும் நம்ம பாதுகாக்கணும். இதுல வந்து நம்ம பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வச்சிருக்கோங்க. ஏன்னா பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு வந்ததுக்கான காரணம், ரீசெல்லிங் ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்ததுக்கான காரணம் என்னன்னா, ஸோ இந்த ஒரு நல்ல விஷயம் வந்து நம்ம எதிர்காலத்துக்கு நம்ம பெண்களோட எதிர்காலம், பெண் குழந்தைகளோட எதிர்காலம் வந்து இனிமேலாவது இந்த பிசிஓடி, பிசிஓஎஸ், கர்ப்பப்பை புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், மார்பக புற்றுநோய், ஸோ இப்படி இந்த விஷயங்கள் வந்து நம்ம பெண் குழந்தைகளை வந்து நம்ம பாதுகாக்கணும். ஸோ அதுக்காக ஒவ்வொருவரும் இந்த தலையெடுத்து நம்ம வந்து இனி வர்ற விதைகளாவது நல்ல விதைகளாக வரணும். ஸோ குழந்தைங்களோட ஆரோக்கியம் வந்து மேம்படணும். அந்த குழந்தைங்க இன்னும் நிறைய அளவுக்கு அச்சீவ் பண்ணணும். இந்த ஒரே ஒரு தாட்டை மனசில் வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, எங்களோட இணைஞ்சிக்கங்க. இணைஞ்சு ஒட்டுமொத்த பெண் சமுதாயத்தை நம்ம நல்ல ஒரு ஆரோக்கியமான பெண் சமுதாயத்தை மாற்றுவோம். தேங்க்யூ. Thank you so much, sir. Okay. Thank you.